எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணலாங்க ஒரு மாதத்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தால்? அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 30,000. இவர் இப்போது அந்த டச் காம்போ மாற்றுறது, டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றுறது வந்து பார்த்துட்டு இருக்கா. அப்படி காந்திபுரத்தில் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே நிறைய மொபைல் சர்வீஸ் சென்டர், மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. இதே சூஸ் பண்ணீங்க? இல்லை, இங்கே நல்லா பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. லைவாக வரதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ண சொல்கிறாங்க. நான் 15 days ஆச்சுங்க. நான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு 50% மேலே கற்றுக்கிட்டேன். இப்போதைக்கு பேசிக் கற்றுட்டாலே ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்க முடியும். கண்டிப்பாக வச்சிடலாம். இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இல்லை சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி ஒன்று வைக்கலான்னு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். எவ்வளோ நாளில் கற்றுக்க முடியும்? கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 daysலேயே கற்றுக்கலாம். ஸோ அதனால வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் அவைலபிள் பண்ணி தராங்க. கடைக்கு வர சர்வீஸை வந்து இவர் லைவாகவே பண்ணி காமிப்பார். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைவாகவே டெமோ காமிச்சிருவாங்க. ஆமாம், டெமோ காட்டிடுவார். அவர் ஒரு கடை வச்சுட்டு கூட ஒரு டவுட் கேட்டார் அப்படின்னா நம்ம காந்திபுரத்தில் மைன் ஏரியாவில் இருக்கிறோம். ஓகேங்களா, மேபி அவர் ஒரு வில்லேஜில் இருக்கலாம். அப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் இருக்குது. ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா யூஸ்டு மொபைல் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருப்போம். அதே மாதிரி மொபைல் சர்வீஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு யூனிக்கான வீடியோ தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா பிரதர் இருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. உங்கள் பேர், நம்ம மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பற்றி சொல்லிடுறீங்களா? நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் வந்து ஒர்க் பண்ணி ஒரு 10 years ஆயிடுச்சு. 10 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டோட நேம் என்னதுங்க? நேம் வந்து டி மொபைல்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. எங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டி கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. அதே போல் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, அப்படி இது இன்ஸ்டிடியூஷன். ஓகே, எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்கு? இது காந்திபுரம் 4th ஸ்ட்ரீட்லங்க. காந்திபுரம் 4th ஸ்ட்ரீட்ல. காந்திபுரம் 4th ஸ்ட்ரீட். ஓகே, நீங்க 100 ஃபீட்ல இருந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்க மசூதி ரோடு. சரி, ஓகேங்களா. அங்க இருந்து வந்தீங்கன்னா நீங்க கௌரி சங்கர் ஹோட்டல் ஆப்போசிட் கட்ல வந்தீங்கன்னா நேரா நம்ம இன்ஸ்டிடியூட்க்கு வந்துடலாம். ஓகே, ஏன்னா இப்ப காந்திபுரமே எடுத்துட்டா பாத்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் சென்டர் நிறைய இருக்கு, ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நிறைய இருக்கு. நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல என்ன ப்ரோ அப்படி பெனிஃபிட்? என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால சரிங்க நிறைய லைவ் மொபைல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, லைவாகவே மொபைல் கொடுத்து நாங்கள் பண்ண வைப்பீங்க. ஓகேங்களா, இப்போ லைவாகவே அவங்களவே பண்ண சொல்லுவோம், அவங்களவே கரெக்டாக சொல்லுவோம், அவங்களவே அவுட்புட்ஸ் வந்து நிறைய அவுட்புட்ஸ் எல்லாம் வந்து அவங்களே செஞ்சு பார்த்துக்குவாங்க. ஓகே, அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து ஒரு மொபைல் இப்போ சர்வீஸ் வரணும், அது டேரெக்டாக அப்படி நீங்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருவீங்க. அதாவது கஸ்டமர் மொபைல்ஸ் கிடையாது, அதாவது நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆமாம், அப்போ சேல்ஸில் ஒரு 300 மொபைல்ஸ் 400 மொபைல்ஸ் வந்து பல்காக வரும் இல்லைங்களா. சரிங்க, அதில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது அப்படின்னா நாங்கள் எடுத்து லைவாகவே கொடுத்துருவோம். ஆமாம், கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க? இதெல்லாம் இப்போ ப்ராசஸிங் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இப்போ ஜாயின் பண்ணி இப்போ தான் ரீசெண்டாக இப்போ ஜாயின் பண்ணிக்கிறாரு. 15 days தான் ஆகுது. 15 days தான் ஆச்சு. ஆமாம், ட்ராக்கிங் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஓகே, இப்போ ட்ராக்கிங் வந்து இப்போ அவர் ட்ரேஸ் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாப்ல. ஓகேங்களா. ஓகே, அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிஞ்சுது. சரிங்களா. அவர் சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மல்டிமீட்டர் அந்த ட்ராக் செக்கிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாப்ல. ஓகே, இவர் கேரளா ஸ்டூடெண்ட் இவர். சரி, ஓகேங்களா. இவர் கேரளாவிலிருந்து வந்திருக்காப்புல, பாலக்காடு, கோழிக்கோடு. ஓகேங்களா, அங்கேருந்து வந்திருக்காப்லிங்க. இவர் இப்போ அந்த டச் காம்போ மாற்றுறது, டச் அண்ட் டிஸ்பிளே மாற்றுறது வந்து பார்த்துட்டு இருக்காப்லிங்க. சரி, அவரும் சேம் அதே தான், அந்த போர்டு ஐடென்டிஃபிகேஷன் இப்போ தான் காம்பனன்ட்ஸ் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கா. ஓகே பதர், இப்போ ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சார், நாங்கள் வீரகாலிலேருந்து வரோங்க. சரிங்க, வீரகாலிலேருந்து நாங்கள் இன்ஸ்டிடியூட் படித்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோங்க. ஓகே, அப்புறம் அங்கே கேட்டால் இங்கே டி மொபைல்ஸ்ன்னு சொன்னாங்க. சரிங்க, நாங்கள் அங்கேருந்து வேறு பக்கம் கேட்டு நாங்கள் இங்கே ஃபீஸும் கம்மியாக இருக்குது, நல்லா ட்ரைனிங்கும் பண்ணுறாங்கன்ட்டு நாங்கள் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, ஏன்னா காந்திபுரத்தில் இந்த ஸ்ட்ரீட்குள்ளே நிறைய மொபைல் சர்வீஸ் சென்டர், மொபைல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. இதே சூஸ் பண்ணீங்க? இல்லை, இங்கே நல்லா பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. லைவாக வரதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ண சொல்கிறாங்க. ஆமாங்க, நான் இப்போ பார்த்தீங்கன்னா காம்போ பண்ணினேன், டிஸ்பிளே ஒர்க்லாம் பண்ணேன், கிளாஸ் மாற்றின எல்லாம் பண்ணேன். இப்போ வந்து ட்ராக் லைன் போயிட்டுருக்கேன். உனி வந்துட்டு அடுத்து அவங்க நல்லா ட்ரைனிங் பண்ணுவாங்க. உனி சர்வீஸ் நம்மளே பண்ணுற மாதிரி ஒரு இது வந்துடுவோம். ஆமாம். ஓகே, எவ்வளோ நாளுக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க? இப்போ நான் 15 days ஆச்சுங்க. நான் வந்துட்டு இப்போ வந்து ஒரு 50% மேலே கற்றுக்கிட்டேன். 50% மேலே கற்றுக்கிட்டேன். உனி போக போக உனி 15 days இருக்குது. உனி 30 daysல 50 days இருக்குது. நல்லா ட்ரைனிங் பண்ணி விட்டுருவார் மாஸ்டர். ட்ரைன் பண்ணிக்குவாங்க. அடுத்து தனியாக சர்வீஸ் சென்டர் வைக்க போகிறீங்களா? ஆமாங்க, அதுக்கு தான் இங்கே ட்ரெயின் பண்ண வந்திருக்கிறேன். ஓகே, சரி, ஓகே. அவங்க சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் முடியல, இப்போ வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டால் கூட நாங்கள் எங்கள் கடையிலேயே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, இல்லை அப்படின்னா வேறு பக்கம் எங்கள் நம்ம கடையில் வந்து நிறைய டீலர்ஸ் நிறைய வருவாங்க. நம்ம அந்த டீலர்ஸ்கிட்ட நம்ம லிங்க் பண்ணி விட்டு இவங்களை வந்து ஒரு வேலைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சேலரிக்கு வந்து பார்த்திங்கன்னா
ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் பிஸ்னஸ்ங்கிறது ஒரு நல்ல பிஸ்னஸ். ஏன்னா இப்போ கையில் எல்லார்ட்டையும் மொபைல் எல்லாம் யாரும் இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் மொபைல் சர்வீஸுங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ இதை நம்ம கற்றுக்கிட்டா நம்மளோட ஒரு சின்ன சர்வீஸ்ன்ற மாதிரி வச்சு பண்ணலாம். கண்டிப்பாக எவ்வளோ பேர் ஏர்ன் பண்ணலாங்க ஒரு மாதத்துக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் சர்வீஸ்? சப்போஸ் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 30,000 வந்து ஒரு சின்னதாக பண்ணோம். ஓகே ஒரு சின்ன ஒரு கடை வச்சு அவங்க ஊருக்குள்ளார ஒரு கடை வச்சு அவர் பண்ணார் அப்படின்னா ஒரு 30 பண்ணலாங்க. சரிங்க. இல்லை நம்ம மைன் ஏரியாவில் ஒரு இது பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த காந்திபுரம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக 50, 80, 1 lakh இந்த அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நம்ம ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இப்போ பேசிக் மொபைல்லேருந்து நார்மல் ஒரு கீபேட் ஃபோன்லேருந்து இப்போ ஒரு ஆண்ட்ராய்டு, iOS எல்லா ஃபோனுமே நம்ம சொல்லி கொடுத்துர்லைங்களா? ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே பேசிக்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. பேசிக். ஆமாம், எல்லாமே பேசிக். இது வந்து இதுதான் பொதுவானது. அதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் நான் ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ கீபேட் படிக்கிறேன், பட்டன் ஃபோன், அப்போ பட்டன் ஃபோன் படிக்கிறோம், ஆண்ட்ராய்டு பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு. சரி, ஓகேங்களா? அந்த சர்க்கியூட்டு அண்ட் அந்த பிடிஎஃப்ஸ் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்லலாம் சர்க்கியூட் டயக்ராம்ஸ் இருந்தது, இப்போ ஸ்கீமேட்டிக் ஆகிப்போச்சு. சரி, ஓகேங்களா? அப்போ எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? அந்த காமனாக நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ அதனால் நாங்கள் ஸ்டார்டிங் நாங்கள் கிளாஸ் எடுக்கும் போதே நாங்கள் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது தியரி கிடையாது. சரிங்களா? ஒன்லி அப்சர்வேஷன். ஓகே. அப்போ அப்சர்வேஷன் பண்ணிட்டு தான் அவங்கள உள்ளேயே இது பண்ணுறது. சரிங்க. இப்போ சும்மா அவர் மல்டிமீட்டர்லாம் வச்சு சும்மா செக் பண்ண முடியாது. அவருக்கு அந்த மல்டிமீட்டர்னு என்னன்னு தெரியும். ஓகே. இப்போ ஒவ்வொரு சார்ட் போட்டிருப்போம் பாருங்க. ஒரு மல்டிமீட்டர்னு என்ன, கனெக்ஷன்ஸ்னு என்ன, ஓகே, சரிங்களா, ஒரு காம்பனன்ட்ஸ்னு என்ன, இந்த மாதிரி பேசிக்ல இருந்தே நாங்கள் டீச் பண்ணுறதுனால அவங்க ஒரு 1 monthல வந்து அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஓகே. எவ்வளோ நாளில் கற்றுக்க முடியும்? கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 daysலேயே கற்றுக்கலாம். ஆமாம், 15 daysலேயும் கற்றுக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 daysல கூட நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட், எஃபோர்ட் போடணும். ஆமாம், எஃபோர்ட் போடணும். ஓகே. ஓகே ஜி, இப்போ கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடுறீங்களா? ஏன்னா இப்போ ஒரு பிகினராக வராங்கன்னா என்ன மாதிரி கோர்ஸ் இருக்கும், கோர்ஸ் டீட்டெயில்ஸ், டியூரேஷன் பற்றி சொல்லிடுங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு, சரிங்க, அதாவது நம்ம இந்த லோக்கலில் வர ஸ்டூடெண்ட்ஸ் வேறு, சரிங்க, வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்க, ஓகேங்களா? ஓகே. பண்ணி கொடுத்து ஃபுல் டே வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clockலேருந்து 6 o'clock வரைக்கும் வந்து ஃபுல் டேயாக இருப்பாங்க. அப்போ ஃபுல் டேயாக இருக்கும்போது ஒரு 15 daysல நம்ம முடிச்சிடுறோம். 15 daysல கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரி, ஓகேங்களா? 15 daysல நாங்கள் முடிச்சிடுவோம். ஓகே. ஜஸ்ட் ஒரு இடையில ஏதாவது லீவ், அதாவது அவங்க போடுறதா இருந்தாலும் சரி, ஊருக்கு போயிட்டு வரதா இருந்தாலும் சரி, அப்படி இருக்கும்போது ஒரு 20 daysல நம்ம முடிச்சிடுவோம். 20 daysல முடிச்சிடலாம் கோர்ஸ் டியூரேஷன். இது லோக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு 3 hours டெய்லி 3 hours வருவாங்க. அவங்க ஏதோ ஒரு பேட்சஸ் வருவாங்க, மார்னிங் பேட்சஸ் வருவாங்க, இல்லை ஈவினிங் பேட்சஸ் வருவாங்க. சரிங்க. இந்த மாதிரி பேட்சஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 1 monthல 40 daysல நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ கோர்ஸில் என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது நம்மகிட்ட? கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கேரளா ஸ்டூடெண்ட் முடிச்சிருக்கிறாரு. சரிங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக 23. ஆமாம், ஓகே, கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. சரிங்க. இப்போ சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கிறாரு. ஓகே, ஓகேங்களா? இது வந்து நம்ம பேசிக் கோர்ஸ், பேசிக் மொபைல் சர்வீசிங் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இஎம்சிசி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் வராது, அட்வான்ஸில் தான் வரும். ஓகேங்களா? அப்போ அதுவும் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் அட்வான்ஸ் வேணும்னா கூட நம்ம வந்து இப்போ முடிச்சுட்டு போய் கடை வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ரிலேட்டிவான அந்த ஐசி கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வருது அப்படின்னாங்கன்னா நம்ம அந்த அட்வான்ஸும் சொல்லி கொடுக்குறோம். இப்போதைக்கு பேசிக் கற்றுட்டாலே ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்க முடியும். கண்டிப்பாக வச்சிடலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கோர்ஸ். ஆமாம், இது வந்து அட்வான்ஸ் ஸ்டூடெண்ட் ஒரு சர்டிஃபிகேட்ஸுங்க. இது அட்வான்ஸ்க்கான ஒரு சர்டிஃபிகேட். ஓகே. இது பேசிக்கான சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து சர்டிஃபைடு தாங்களா? ஆமாம், நம்ம கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு. சரிங்களா? டி மொபைல் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலிமா நம்ம ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஓகேங்களா? ட்ரஸ்ட் நம்ம ஓனர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. சரி, ட்ரஸ்டியில் ஒரு 3-4 பேர் ட்ரஸ்டியில் இருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டு தான் நம்மளோட தான். ஓகே. ஸோ அதனால சர்டிஃபிகேட் வேல்யூ தான், எந்த ஒரு இஷ்யூமே வராது. வராது. சரி, ஓகே. சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்வான்ஸ்னா அட்வான்ஸ் போட்டு கொடுப்போம். சரி, பேசிக்னா பேசிக்
ஓகே ஸோ கோர்ஸோட ஃபீஸ் டீடைல்ஸ் சொல்லுங்க. ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து பேசிக் வந்து உங்களுக்கு 15,000க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 15,000 ஓகே 15,000 ரூபாய்க்கு. ஏன்னா நான் நிறைய பக்கம் கேள்விப்பட்ட வரைக்கும் வேற ஒரு இன்ஸ்டியூட்ல பார்த்தீங்கன்னா 30-35,000 சொல்லியிருக்காங்க. இருக்காங்க. நாங்கள் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கு பண்ணிட்டு இருக்கோம். என்ன பேர் சொல்றீங்க? பேசிக் 15க்கும் அட்வான்ஸ் 25க்கு பண்ணி கொடுத்துடலாம். வெறும் 10,000க்கு அந்த EMC ஒர்க் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இப்போ கேஷ் வந்தோடனே ஜாயின் பண்ண ஃபுல் பேமெண்ட் பண்ணுவாங்களா எப்படிங்க? அதாவது மேபி உங்களுக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 10 days டைம் கொடுப்பாங்க, ஒரு 15 days டைம் கொடுப்பாங்க. ஏன்னா டியூரேஷனே வந்து ஃபுல் டே அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு 15 நாள் தான். அப்போ நம்ம டியூரேஷன் கொடுக்க முடியாது. ஓகே அப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே இப்போ 1 monthங்கும் போது ஒரு 10 days டைம் எடுத்துக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து ஒரு 10,000 கட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மீதி அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, இல்லை சின்னதாக ஒரு ஷாப் மாதிரி ஒன்று வைக்கலான்னு இருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் சென்டர் வச்சிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம். ஏன்னா இப்போ மொபைல் சர்வீஸுங்கிறது டெய்லி எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பாக எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கிறனால ஏதோ ஒரு ஃபால்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ நீங்கள் சின்னதாக ஒரு கோர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு ஒரு வீட்லேயே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ரூம் ஒரு 10x10 ரூம் இல்லை அந்த ரூம்லேயே வச்சு ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சு நீங்கள் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மந்த்லி நீங்கள் ஒரு 30,000 தாராளமாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ நம்ம மொபைல் கூட நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அதை கூட நம்ம சர்வீஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 15,000லேயே. ஏன்னா கோயம்புத்தூர் நீங்கள் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் விசாரிச்சு பாருங்க, எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 30-35 கேட்பாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15,000க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் மொபைல் சர்வீஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றாங்க அந்த கோர்ஸ். அட்வான்ஸ்டு மொபைல் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 25,000க்கு பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதனால வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் அவைலபிள் பண்ணி தராங்க. கோர்ஸ் டியூரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 15 நாளில் ஷார்ட் பீரியடில் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். மெயினான விஷயம் நம்ம அதாவது நம்ம இன்ஸ்டியூட் பேரை சொல்லி ஒரு இங்கிருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்க. ஒரு மேன்சனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மேன்சன் அப்படின்னு ஒரு மேன்சனில் நம்ம T-Mobiles வந்து சொன்னாங்க அப்படின்னா 5,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதத்துக்கு வந்து தங்குறதுக்கு ரூம் அவைலபிள். 5,000க்கு ரூம் மட்டும் கிடையாதுங்க, 3 பேர் சாப்பாடும் இருக்கு. காலையிலையும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம், மத்தியானம் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வாங்கினீங்கன்னா லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்படி தான் படிச்சாங்க. ஓ ஸோ 5,000க்கு ஃபுட் எல்லாமே கொடுத்துறீங்க, ஃபுட் அக்கமடேஷன் எல்லாமே கொடுத்துறீங்க, எல்லாமே 5,000க்கு அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5,000க்கு ரூம் ஃபுட் அக்கமடேஷன் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் கோர்ஸ் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே. ஓகே சார், இப்போ கோர்ஸ் டீட்டெயில்ஸு கோர்ஸோட ஃபீஸ் பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ வீடியோ பார்க்குறவங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ என்ன மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எப்படியெல்லாம் ட்ரைனிங் பண்ணுவீங்கன்னு சொல்லிடுறீங்களா? இப்போ மொபைல் சர்வீஸ் நம்ம பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்துங்கிறது காமனாக இருக்கும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்ம இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸுக்குன்னு தனி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ ப்ளோயர் வந்து வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே. இந்த ப்ளோயருங்கிறது ஐஸ் ரிமூவ்மெண்ட் மெஷின் இது. ஓகேங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 2,000லேருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி வரும். இப்போ இந்த மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. சரிங்க. ஓகேங்களா? அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,000 வரும். ஓகே. இப்போ பேசிக் சர்வீஸ்க்கு உங்களுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அட்வான்ஸுக்கு தனி எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஜம்பரிங் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உங்களுக்கு, ஒரு மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு, ஒரு ஜம்பர் அடிக்கிறதுக்கு அந்த போர்டை ஃபைன் பண்ணுறதுக்கு இதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேங்களா? அதே நீங்கள் அட்வான்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்பிளேல வந்து நம்ம வந்து பார்த்து கேமரா மூலியமாக பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அது வந்து இது கொஞ்சம் ஒரு 20,000 அந்த ரேஞ்ச் வரும் உங்களுக்கு. ஓகே. அது அட்வான்ஸ் கோர்ஸ்க்காக. ஓகேங்களா? இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாம் நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ணுறாங்க. ஆமாம். டிஸ்பிளே ஓகே பட் கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த கிளாஸ் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு நம்ம வந்து இந்த 2 எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகே. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சிங் மிஷின் அப்படிம்பாங்க. சரிங்க. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பபுள் ரிமூவிங் மிஷின். சரிங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பபுள் ரிமூவிங் அப்படிங்கிறது நம்ம டெம்பர் ஓட்டும் போதெல்லாம் பபுள்ஸ் வரும் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி கிளாஸ் மாட்டும் போதும் பபுள்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு. ஓகே. அப்போ அது ரிமூவ் பண்ணுறதுக்கான மிஷின் தான் இது. சரிங்க. ஓகேங்களா? இது பஞ்சிங் மிஷின். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரும் நம்ம கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் தான். ஓகேங்களா? கிளாஸ் ஒர்க் முழுமையும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே நம்ம எல்லாமே பண்ணிடுறோம். இப்போ சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே நம்ம சர்வீஸ் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு கடைக்கு வர சர்வீஸை வந்து இவர் லைவாகவே பண்ணி காமிப்பார். ஓகே. ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைவாகவே டெமோ காமிச்சிருவார். ஆமாம், டெமோ காட்டிடுவார். ஓகேங்களா? கிளாஸ் ஒர்க் மாஸ்டர் தான் இவர். சரிங்க. இப்போ வந்து இது என்ன மொபைல்? இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க, ஒரு கஸ்டமர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அந்த மாடல் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மாதிரி இருந்தது. சரிங்க. ஓகேங்களா? எல்லாம் ப்ரோக்கன் இருந்தது. இப்போ கிளியராக இப்போ கிளாஸ் மாற்றியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ணியாச்சு.
ஸோ இப்போ இது வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? இப்போ நம்ம கஸ்டமர் அப்படிங்கும்போது நம்ம இப்போ ஒரு 700 800 1000 எந்த ரேஞ்ச் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். டீலருங்கும் போது அவங்களே கிளாஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. ஓகே. அப்போ அப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். ஆமாம். ஓகே. ஸோ ஒரு மொபைலுக்கு நம்ம மினிமம் சர்வீஸ் பண்ணால் எவ்வளோ பார்க்கலாங்க ப்ராஃபிட்? இதில் இல்லை ப்ராஃபிட்டுங்கிறது கிடையாது. அதாவது ஃபால்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். இப்போ ஒரு கிளாஸ் ஒர்க் அப்படிங்கும்போது அது ஒரு ரேட்டாக இருக்கும். ஓகே. ஒரு காம்போவே மாற்ற வேண்டியதாக இருக்கும். சரிங்க. அப்படின்னா அப்போ காம்போ ரேட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணி இது பண்ணிக்குவோம். அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்டுக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் பேஸ்டாக இப்போ அவர் முடிச்சிட்டாரு, அதை விடாமல் நாங்கள் அவங்களுக்கு வந்து லைஃப் டைம் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் அரேஞ்ச் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். ஓகே. அந்த குரூப்பில் அவர் இருப்பார். ஓகே. அவர் லைஃப் டைம்ல அவர் ஒரு கடை வச்சுட்டு கூட ஒரு டவுட் கேட்டார் அப்படின்னா நம்ம காந்திபுரத்தில் மைன் ஏரியாவில் இருக்கிறோம். ஓகேங்களா? மேபி அவர் ஒரு வில்லேஜில் இருக்கலாம். அப்போ வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் இருக்கு. ஓகே. சப்போர்ட் இருக்கு. மேபி அவங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும், ஒரு செகண்ட்ஸ் மொபைல் வேணும், சரிங்களா, ஒரு கஸ்டமருக்கு வாங்கி தர்றேன், இல்லை ஒரு மொபைல் வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது என்னால் பண்ண முடியல அப்படின்னா கூட மறுபடியும் வந்து அவர் வந்து என்ன பண்ணிக்கலாங்க, இங்கே வந்து டவுட் கேட்டு பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் எங்ககிட்ட கொடுத்து கூட பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ லேர்ன் பண்ணிட்டு அப்படியே கற்றுட்டு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் முடிச்சிட்டாரு ஆல்ரெடி. ஸோ அவங்க எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. டியூரேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 to 30 டேஸ்க்குள்ளேயே கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணி கூட நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகே சார், இந்த கோர்ஸ் வந்து யாரெல்லாம் பண்ணலாம்? நான் 10th தான் படிச்சிருக்கேன், நான் +2 தான் படிச்சிருக்கேன், நான் 8th ஃபெயில் ஆயிருக்கேன், நான் பொண்ணுங்க எல்லாருமே பண்ணலாங்களா? ஆமாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இதுதான் உங்களுக்கு. நாங்கள் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே ஓகேங்களா? ஏன்னா இப்போ நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்கூல் போகாமல் இருப்பாங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்காமல் இருக்கலாம். அப்போ அவங்க பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம சொல்கிறது அவங்க எலக்ட்ரானிக்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், நான் பாதிலேயே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், வேலையை படிக்க முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பொண்ணுங்க யார் வேணால் கற்றுக்கலாங்களா? பசங்க லேடிஸும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டில் வந்து போன ஒரு லாஸ்ட் பேட்சஸில் வந்து 2-3 லேடிஸ் வந்து இங்கே முடிச்சுட்டு போனாங்க. ஒரு ஃபேன்சி ஸ்டோரு, ஒரு டெய்லரிங் இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க கூட பிஸ்னஸ் மாதிரி இதுவும் ஒன்று பண்ணுறாங்க. ஆமாம், இதுவும் பண்ணுறாங்க. இப்போ கோர்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் கோர்ஸ் படிக்கணுங்கிற ஒரு இது கிடையாது, கட்டாயம் கிடையாது. சரி, எல்லாரும் அவங்க ஒரு ஃபியூச்சருக்காக படிக்கிறாங்க. கண்டிப்பாக. ஜஸ்ட் ஒரு சில லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு காம்போ மாற்றுறது மட்டும், ஒரு கிளாஸ் மாற்றுறது மட்டும். ஓகேங்களா? இதை மட்டும் நான் பண்ணுவேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் தனியாக ஒரு ப்ரொவைடர் இருக்கு. இல்லை சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் சாஃப்ட்வேர் மட்டும் தான் பார்ப்பேன். ஓகேங்களா? நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், அதை நான் சாஃப்ட்வேர் மட்டும் ஃபால்ட் பார்ப்பேன் அப்படின்னா சாஃப்ட்வேர் மட்டும் நாங்கள் இது பண்ணுவோம், ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்னதாக நீங்கள் வீட்லேயே ஒரு மினி சர்வீஸ் சென்டர் மாதிரி வச்சு நீங்கள் வர ஃபோன் டிஸ்பிளே போயிடுச்சுன்னா டிஸ்பிளே மாற்றலாம். ஸோ உள்ள அதை சர்க்யூட் போயிடுச்சுன்னா சர்க்யூட் மாற்றிக்கலாம். எல்லாமே ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கொள்ளிட்டு இருக்காங்க நான் சொன்ன மாதிரி. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி டேரெக்டாக நம்ம சர்வீஸ் சென்டர் வந்து விசிட் பண்ணிக்கலாங்களா? ஆமாம், கண்டிப்பாங்க. வந்தாங்க அப்படின்னா நாங்கள் அவங்களை கான்டாக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? கான்டாக்ட் பண்ணி எந்த இடத்துக்கு வரணும், ஓகேங்களா? 4 ஸ்ட்ரீட் அப்படிங்க 100 ஃபீட்ல இருந்து வரும்போதோ உங்களுக்கு ஜஸ்ட் கிராஸ் கட்ல இருந்து வரும்போதும் கூட உங்களுக்கு எந்த அட்ரஸ் அப்படிங்கறத நாங்க சொல்லிடுவோம். 4 ஸ்ட்ரீட் தான். ஆனா இதுல 100 ஃபீட்ல வரும்போது மசூதி இருக்கும். அதுல கிராஸ் கட்ல வரும்போது நமக்கு வந்து கௌரி சங்கர் ஆப்போசிட் கட்டா இருக்கும். வந்து டி கம்யூனிகேஷன் ஆப்போசிட்லயே. டி கம்யூனிகேஷன்ங்கிறது நம்ம அந்த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏரியா சர்வீஸ் சென்டர்ல இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் உள்ள வந்தா இன்ஸ்டிடியூட் நம்ம இன்ஸ்டிடியூட் வந்துரும். வந்துட்டு நம்ம அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் அப்பவே நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு ரூம் என்ன வசதி வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே சார், ஓகே. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் கால் பண்ணுவாங்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுவீங்களா சார்? ஓகே.